இன்றைய மன்னா சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவன், நமக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லுகிற தேவன், நமக்கு போதிக்கிற தேவன். அநேக முறை இந்த வாக்குத்தத்தத்தை கூட நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் ஒரு முறை கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்தி உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அடுத்து நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, எந்த பாதையில் நான் செல்வது, எந்த முடிவு எடுப்பது தெரியலையே. நீங்கள் ஒரு எண்ணத்தில் இருக்கலாம், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு போதித்து ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவார். அவருடைய ஆலோசனை உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் ஜெபித்து காத்து கொண்டிருக்கீங்களா, நேர்த்தியாய் நடத்துவார். எந்த வழியில் செல்லணுமோ அந்த வழியை மாத்திரம் கர்த்தர் திறப்பார். ஆகவே சந்தோஷமா இருங்க. அவர் உங்களை காண்கிற தேவன், உங்கள் மேல் ஆலோசனை தருவார், உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய ஞானம் தேவை, உங்களுடைய வழி நடத்துதல் தேவை, உங்களுடைய ஆலோசனை தேவை. நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்கப்பா. உங்களுடைய சமூகம் எங்களோடு வரட்டும், உங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உங்களுடைய வெளிச்சம் எங்கள் பாதையில் உதிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். அன்றைய யாரெல்லாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு காத்துட்டு இருக்காங்களோ, நேர்த்தியான ஆலோசனை வெளிப்படுவதாக, நேர்த்தியான வழிகள் திறக்கப்படுவதாக கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.